எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த வண்டியில் அந்த டிரைவர் சீட்ல போய் உட்காரும் பொழுதுதான் அவர்களுக்கு அதற்கான மகத்துவம் என்பது புரியும். மோட்டார் என்பதை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்னுடைய உயிரை காப்பாற்றுவது அப்படிங்கிறது இந்த தெய்வ சக்தி தான் என்கின்ற நம்பிக்கையானது அந்த இடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. நடராஜ பெருமானினுடைய திருவுருவம், ஆடல் அரசனாக நடராஜ பெருமான் காட்சி அளிக்கிறார் அல்லவா, அவருடைய அந்த பாதத்திற்கு கீழேதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்லும். சுத்திண்டே இருக்கு இந்த உலகமானது, பூமியானது நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதனை இயக்குவது யார்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புது வாகனங்களுக்கு எதற்காக பூஜை போட வேண்டும்? ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டி பூஜையில் ஓடிவிடுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சற்று நமக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு விதண்டாவாதமாக இந்த கேள்வி என்பது தோன்றினாலும் இது எல்லோருடைய மனதிலும் இந்த சந்தேகமானது வந்து கொண்டுதானே இருக்கும். 1008 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அதுல தானே வண்டி ஓட போகுது, இதுக்கு எதுக்காக பூஜை போடணும்னு சொன்னா இதற்கான விடையை நம்ம யார்கிட்ட தெரியுமா கேட்கலாம்? தினந்தோறும் இந்த பஸ் கண்டக்டர்ஸ் இருப்பா தெரியுமா, பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர்ஸ் பார்த்தோம்னா தினந்தோறுமே நம்ம சாதாரணமா பார்ப்போம். அது கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், அல்லது ஒரு பிரைவேட் பஸ்ஸா கூட இருக்கலாம். குறிப்பாக இந்த கிராமப்புறங்கள்ல ஓடக்கூடிய இந்த பிரைவேட் பஸ் அதனுடைய டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி, அவர்கள் புது வாகனங்கள் என்று அல்ல, தினந்தோறுமே காலையில வண்டி எடுக்கும் போது பார்த்தோம்னா ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஒரு ஊதுவத்தி ஏற்றி ஃப்ரண்ட்ல செருகி வச்சிருப்பார். அப்படி வண்டி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வரும்போது அந்த ஊர் எல்லையிலே ஏதாவது ஒரு மாரியம்மன் கோவிலோ அல்லது ஒரு பிள்ளையார் கோவிலோ ஒரு முருகர் கோவிலோ ஏதோ ஒரு கோவில்ங்கிறது ஊர் எல்லையில இருக்கும். அந்த கோவில் வாசல்ல கற்பூரம் ஏற்றி அங்க நமஸ்காரம் பண்ணுவா. திரும்பி இரவு நேர கடைசி ஷிஃப்ட் முடிஞ்சு மறுபடியும் வரும் பொழுது அதே கோவில் வாசல்லே மறுபடியும் விளக்கேற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவா தெரியுமா. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த வண்டியில் அந்த டிரைவர் சீட்ல போய் உட்காரும் பொழுதுதான் அவர்களுக்கு அதற்கான மகத்துவம் என்பது புரியும். மோட்டார் என்பதை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்னுடைய உயிரை காப்பாற்றுவது அப்படிங்கிறது இந்த தெய்வ சக்தி தான் என்கின்ற நம்பிக்கையானது அந்த இடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. புதிய வாகனங்களுக்கு எதுக்கு பூஜை போடுறோம்னு சொன்னா அங்கே இறை சக்தியை நாம் உணர்கிறோம். வாகனங்கள் என்பது அது வெறும் மிஷினரிஸ், வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ் என்று நாம் கருதவே முடியாது. வாகனங்கள் என்று வந்தாலே அது நம்முடைய உயிரை சுமந்து செல்கிறது, நம்முடைய உயிரை தாங்கி பிடித்திருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையானது நமக்குள்ளாக துளிர்விட்டு விடுகிறது. இதுதான் அங்கே நிதர்சனமான உண்மை. முதல்ல வாகனங்கள் என்று வந்து விட்டாலே இயக்க ஆற்றல்னு சொல்றோம் இல்லையா, மோஷன் சொல்றோம், கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த எனர்ஜியை தானே இறைவன் நமக்கு குறிகாட்டுகிறார். இறைவன் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, இந்த வரியே நம்ம கேட்டிருப்போம். ஆக இறைவனுடைய அசைவின் மூலமாகத்தான் இந்த உலகமே அசைகிறது அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறது. எல்லாவற்றையும் விட நமக்கு அந்த நடராஜ பெருமானினுடைய திருவுருவம், ஆடல் அரசனாக நடராஜ பெருமான் காட்சி அளிக்கிறார் அல்லவா, அவருடைய அந்த பாதத்திற்கு கீழேதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்லும். சுத்திண்டே இருக்கு இந்த உலகமானது, பூமியானது நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதனை இயக்குவது யார்? யோசிச்சு பார்க்கணும் தானே. பூமிக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்காளா, இல்ல எதன் மூலியமாக பூமியானது நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கிறது? அப்ப அங்கே ஒரு இயற்கை சக்தி என்பது இருக்கிறது அல்லவா, அந்த சக்திக்கு உட்பட்டவர்கள் தான் நாம் அனைவரும். நாம் என்னதான் செயற்கையான முறையிலே ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருந்தாலும் அதன் மூலமாக அந்த மோட்டாரினுடைய ஸ்பேர் பார்ட்ஸின் மூலமாக மின்சார சக்தியின் மூலமாக அந்த மோட்டாரானது இயங்குகிறது என்று வைத்துக் கொண்டாலும் அந்த இயக்கத்திற்கு காரணமே அந்த இறைவன் தான். இது நிற்காமல் மிகச் சரியான முறையிலே என்னுடைய உயிரை பாதுகாக்கின்ற வகையிலே இது சரியான முறையிலே அதனுடைய இயக்கமானது அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையைத்தான் அங்கே இறைவனிடத்திலே முன்வைக்கிறோம். சுதர்சன சக்கரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, பெருமாள் கையிலேயே அந்த சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கும். இந்த சக்கரம்தான் காலச்சக்கரம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலம்தான் நம்முடைய விதியையே தீர்மானிக்கிறது.
அப்படிப்பட்ட விதியை, அதாவது நம்முடைய உயிரையே சுமக்கின்ற ஒரு பணியை அந்த வாகனமானது செய்வதால் தான் அந்த வாகனத்தை புதிய வாகனம் என்று வந்து உடனேயே அதை எடுத்துட்டு வந்து நேரா ஒரு கோவில்ல வச்சு பூஜையை பண்றோம். புது வாகனம் தான் என்று இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறுமே தன்னுடைய வாகனத்திற்கு பூஜை போடுவோர் என்பவர்கள் உண்டு. ஏன் வெள்ளிக்கிழமையில குறிப்பா வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா, வண்டி வாகனங்களின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது சுக்கிரன் என்கின்ற கிரகம். அதனால்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஆட்டோ டிரைவர்ஸ் எடுத்துக்கலாம், ஆட்டோ ஓட்டுநர்களாகட்டும் அல்லது டாக்ஸி டிரைவர்ஸ் ஆகட்டும், இவள் அத்தனை பேருமே தன்னுடைய வண்டிகளை, ஏன் அவ்வளவு ஏன் தினந்தோறும் பிரயாணப்பட்டு கொண்டே இருப்பார்கள் தெரியுமா. ஆபீஸ் வேலையா கூட இருப்பா, ஆனா டெய்லி வண்டி ஓட்டிகிட்டே இருப்பா. டெய்லி கொஞ்சம் தூரம் அவர்கள் கார்ல தான் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அவர்கள் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளுமே தங்களுடைய அந்த வண்டிக்கு, அந்த வாகனத்திற்கு பூஜையை போடுவார்கள். கோவில கொண்டு வச்சு பூஜை போட்டு தான் போவார். எல்லாவற்றையும் விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினந்தோறும் அந்த பயணத்தையே, அந்த பிரயாணத்தையே தங்களுடைய தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பஸ் டிரைவர்ஸ் ஆகட்டும், அந்த பஸ் கண்டக்டர்ஸ் ஆகட்டும், அவர்கள் தினந்தோறுமே தங்களுடைய வாகனத்திற்கு பூஜை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த வாகனத்திலேயே முதல்ல காலையில என்ன பண்ணுவான்னா, கற்பூரத்தை ஏற்றி வைப்பா, ஊதுவத்தியை காண்பா, வாகனத்திலே ஒரு சுவாமி படம் இருக்கும், அதே நமஸ்காரம் பண்றதோட நேரா போற வழியிலேயே முதல்ல ஒரு கோவில், திரும்பி வண்டியை கொண்டு வந்து விடும் பொழுதும் சரி, ராத்திரி எல்லா ஷிஃப்ட்டும் முடிச்சுட்டு வண்டி வரும் பொழுதும் சரி, அத்தனை ட்ரிப்பும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஊருக்கு வெளியே மறுபடியும் அந்த கோவில்லயே பூஜை போட்டுட்டு தான் வரான்னு சொன்னா அதனுடைய மகத்துவத்தை நாம் அனுபவித்து உணர வேண்டும். ஆக வாகனங்களை நிச்சயமாக நம்முடைய உயிருக்கும் மேலானதாக கருதி அடிக்கடி பூஜை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.